விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து. இன்று நடைபெறும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் அரசு நலத்திட்ட உதவிகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் நம்முடைய அதனோடு இந்த நலத்திட்ட உதவிகளுக்கான வந்திருக்கும் பொதுமக்களையும் மற்றும் பத்திரிகையாளர்கள், காவல்துறை மற்றும் துணைத் தலைவர் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆகிய இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாவட்டத்தில் பல இடங்களில் பொது கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு அமைச்சர் ஒவ்வொரு நபருக்கும் அரசுடைய திட்டங்கள் நேரடியாக சென்று சேர வேண்டும். அதுவும் குறிப்பாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களாக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் தகுதி வாய்ந்த அனைத்து மக்களுக்கும் பட்டாக்களை வழங்க வேண்டும். இப்ப அரசினுடைய வீடுகளுக்கு திட்டம் இருக்கிறது. கலை மாவட்ட நிர்வாகமும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் பொதுமக்களுக்கு முயற்சி என்பது இது போன்ற எந்த ஒரு தரப்பையும் விட்டுவிடக்கூடாது. நமது பகுதி பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை நம்முடைய காரியாபட்டி வட்டத்திற்குட்பட்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நம் தலைவர் மு.க. நிகழ்ச்சியிலே முன்னிலையிடக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய துணைத் தலைவர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் இறுதியாக நன்றி உரை நம்பியிருக்கக்கூடிய வட்டாட்சியர் மாதீஸ்வரன் தேவாலயம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறைக்கும் கோட்டாட்சியர் வருவாய்த்துறையினுடைய வட்டாட்சியர் உள்ளிட்டிருக்கக்கூடிய அரசின் அலுவலர்களுக்கும் முதற்கே என்னுடைய மனமான திட்டங்களை அறிவிப்பது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய அமைச்சர்களுடைய கடமை என்றாலும் அப்படி அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்கள் அதன் வாயிலாக விளையக்கூடிய பயன்கள் சாதாரணமாக ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முழு ஆர்வமும் முனைப்பும் அரசு அலுவலர்களிடத்தில் இருந்திட வேண்டும் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் மிகுந்த முயற்சியும் ஆர்வத்தோடும் நம்முடைய வருவாய்த்துறையினுடைய அலுவலர்கள் இந்த நலத்திட்ட உதவிகளை நம்முடைய தொகுதியிலே இன்றைக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் வாயிலாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த விழாவை மட்டும் ஏறத்தாழ 603 பயனாளிகளுக்கு 1,05,22,627 ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இன்றைக்கு வழங்கப்பட இருக்கிறது. அந்த நலத்திட்ட உதவிகள் நீங்கள் நீண்ட காலமாக கோரி வந்திருக்கக்கூடிய நத்தம் வீட்டுமனை பட்டாக்கள் அல்லது நீங்கள் நாடி இருக்கக்கூடிய மின்னணு பட்டாக்கள், பட்டாக்கள், அதே போல உழவர் பாதுகாப்பு திட்ட அடையாள அட்டை வழங்குதல், உங்களுக்கான குடும்ப அட்டைகள், ரேஷன் கார்டு பெறக்கூடிய பயனாளிகள், தேவையுள்ளவர்களுக்கு
நம்முடைய ஆதிதிராவிட நலத்துறையின் மூலமாக இலவச தையல் இயந்திரம் வழங்கக்கூடிய திட்டம், அதேபோல நம்முடைய மதிப்பிற்குரிய ஆட்சித்தலைவர் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னது போல சாலை விபத்துகளிலே நிவாரணத்தொகை பெறக்கூடிய பயனாளிகள், முதலமைச்சருடைய ஒருங்கிணைந்த காப்பீட்டு திட்ட அடையாள அட்டையின் பயனாளிகள், தோட்டக்கலை இயக்கத்தினுடைய சார்பிலே பயன்பெறக்கூடிய பயனாளிகள், மரக்கன்றுகளை பெற்று நம்முடைய சூழலியலுக்கு துணை நிற்கக்கூடிய பயனாளிகளுக்கு, பல்வேறு தளங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு மகத்தான ஆட்சியை தமிழ்நாட்டிலே தந்திருக்கிறது. இந்த ஆட்சியின் விளைவாக ஒரு கிராமத்தையோ ஒரு நகரத்தை எடுத்துக்கொண்டால் அதில் தீர்க்கப்படக்கூடிய திட்டங்கள் அந்த கிராமத்திற்கும் அந்த நகரத்திற்கும் தண்ணீரை அளிக்கக்கூடிய திட்டங்களை நாம் தீட்டியிருக்கிறோம். ஒரு கிராமத்திற்கு எது அடிப்படை தேவையாக இருக்கிறது? நல்ல குடிநீர் வேண்டும், நல்ல சாலை வசதிகள் வேண்டும், நல்ல போக்குவரத்து வசதிகள் வேண்டும், பள்ளிகள் இருக்க வேண்டும், மாணவ செல்வங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், அதே போல அவர்களுக்கு நல்ல மருத்துவ வசதிகள் கிடைக்க வேண்டும், சுகாதாரம் தாண்டி இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், தெருவிளக்குகள் போன்ற இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் வசதிகள், இவையெல்லாம் ஒருங்கே அமையப்படக்கூடிய ஒரு சமுதாயம் நமக்கு இருக்கு. இதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு அந்த வகையிலே கிராமங்களுக்கு பெரும் அளவில் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பகுதியிலே இன்றைக்கு அடிப்படை தேவைகளை நாம் முன்னின்று நடத்தக்கூடிய பல்வேறு திட்டங்கள், அந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை துவங்கி அரசினுடைய எல்லா திட்டங்களும் நாம் சொல்லியிருக்கக்கூடிய இவற்றை நாம் மையப்படுத்தக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறது. ஒருபுறம் இந்த திட்டங்கள் கிராமங்களையும் ஒரு பொது சமுதாயத்தையும் நோக்கி அவற்றினுடைய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையிலே இது அமைந்திருந்தாலும், இன்னொரு வகையிலே தனிநபர் ஒரு கிராமத்தில் குடியிருக்க நான் தலை நிமிர்ந்த ஒரு சிறந்த வாழ்வு வாழ்வதற்கு என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த அரசு என்ன செய்கிறது என்கின்ற கேள்வியை யாராலும் எழுப்பார் என்று சொன்னால், அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய சமுதாய நலத்திட்டங்களை நிறைவேற்றியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான விடியல் பயணத்தை கொண்டு வந்தார். எதற்காக அந்த பயண திட்டம்? எல்லோரும் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செல்கிறோம். ஆனால் மகளிருக்கு அதை கொடுத்ததற்கு காரணம், மகளிர் அந்த பயணத்தை மேற்கொள்வதன் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உரிய தேவைகளை, உங்கள் கிராமத்திலிருந்து இப்போ காரியாபட்டிக்கு வர வேண்டும் என்றால் காரியாபட்டிக்கு நீங்கள் வந்து உங்கள் வியாபாரத்தை பார்த்துவிட்டு நீங்கள் போகிறீர்கள். உங்கள் விளைவுகளை அங்கிருந்து சந்தைப்படுத்துகிறீர்கள். காரியாபட்டிக்கு ஒரு பொருளை கொண்டு வந்து விற்றுவிட்டு போக வேண்டும் என்றால் அதற்கான அந்த பஸ் சார்ஜ், போக்குவரத்து செலவு உங்களுக்கு குறைக்கப்படுகிறது என்று சொன்னால் உங்களுக்கு அந்த தொகை மிச்சப்படுகிறது. நீங்கள் அதை சேமிக்கிறீர்கள். அந்த சேமிக்கக்கூடிய அந்த பணம் உங்களுடைய மருத்துவ செலவுக்கோ வீட்டில் படிக்கக்கூடிய செலவுக்கோ பயன்படுகிறது. சரி, உங்கள் பிள்ளைகள் மேலே படிக்க போகிறது, பெண் பிள்ளைகள் மேலே படிக்க போகிறது என்றால் அந்த பிள்ளைகளுக்கு புதுமை திட்டத்தில் மேலே படிப்பதற்கு மாதம் 1000 ரூபாய் கல்லூரிக்கு. இப்போது தமிழ் புதல்வர் திட்டத்தில் அது ஆண்களுக்கும் நம்முடைய பையன்களுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அதை எடுத்து கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. உங்களுக்கு உரிமை தொகையாக கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கு நிறைய பெண்கள் வந்திருக்கு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் என்பது உங்களுடைய அன்றாட தேவையில்லை, உங்களுடைய சேமிப்பு இருக்கிறது. உங்கள் இன்றைக்கு பெண்கள் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சுய பொருளாதார தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். உங்கள் கையில் காசு இருக்கு. ஒரு காலத்தில் சிறுபாடு இருக்குது. சிறுபாடு இருக்கிற வரை வீட்டில் பெண்கள் கையில் காசு இருந்தது. அந்த பழக்கம் குறைகிற போது உங்களுக்கு ஒரு அண்ணனாக, உங்கள் வீட்டிலே ஒரு பிள்ளையாக, உங்களுடைய தந்தையாக அந்த பொறுப்பை தான் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அந்த பொருளாதார தற்சார்பை கொடுத்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு வருகிறது. அந்த திட்டங்கள் உங்களுக்கு வருகிற போது அதன் பயன் உங்களுக்கு வரும். நான் மீண்டும் திட்டம் நம்முடைய காரியாபட்டி பேரூராட்சிக்கும் நம்முடைய மல்லாந்து பேரூராட்சிக்கும் மிகப்பெரிய குடிநீர் திட்டங்கள் ஏறத்தாழ 76 கோடி ரூபாய்க்கு இந்த 2 பேரூராட்சிகளுக்கு மட்டும் குடிநீர் திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்.
வைகை நதியிலிருந்து இந்த 2 பேரூராட்சிகளுக்கும் ஏறத்தாழ 56 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து ஏறத்தாழ 42,000 பேர் இந்த 2 பேரூராட்சிகளிலும் இருக்கிறார்கள். ஜனத்தொகை, மக்கள் தொகை. அவர்களுக்கு பாதுகாக்கப்படக்கூடிய குடிநீர் ஒரு நாளைக்கு 6.22 MLD தண்ணீர் அவர்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய மகத்தான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கான வேலைக்கான அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டு வேலையை துவக்குவதற்கான ஆணைகளும் கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வழங்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலே நாம் அந்த திட்டத்திற்கான அடிக்கல்லை நாட்டி இந்த 2 பேரூராட்சிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் முழு அளவிலே வழங்கப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் நம்முடைய விவசாய மக்கள், விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய நம்முடைய பகுதி மக்களுக்கு நிலையூர் கள்ளிக்குடி கால்வாய் திட்டத்தில் ஏறத்தாழ 18 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு தனியாக கால்வாய் அமைக்கக்கூடிய பணிக்கு ஏறத்தாழ 10 கோடி ரூபாய் நாம் நிதி ஒதுக்கியிருக்கிறோம். அதற்கான நில எழுப்பு பணிகளை நாம் இப்போது துவங்கி இருக்கிறோம். நம்முடைய மதுரை மாவட்டத்திலே அந்த நில எழுப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் அதற்கான அந்த கல் ஊண்டக்கூடிய பணிகள் முடிவுற்றிருக்கிறது. எனவே மொத்தம் ஏறத்தாழ 50 ஹெக்டேர் பரப்பை நாம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். அந்த பணிகளை மிக விரைவாக நம்முடைய வருவாய்த்துறையினுடைய சார்பிலே நீங்கள் முடித்திட வேண்டும் என்று நான் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்வேன். அந்த திட்டம் வருகிறது என்று சொன்னால் நீண்ட காலமாக நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வைகை தண்ணீர் அது இப்போது சிவகங்கைக்கு போய் வர வேண்டிய அவசியம் இல்லாமல், அந்த மாவட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் நேரடியாக நம்முடைய விருதுநகர் மாவட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வாயிலாக கிடைக்கும். இந்த ஆண்டு எப்போது பார்த்து சொன்னால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையில் வைகையிலிருந்து கூடுதலாக 10 நாளைக்கு நிலையூர் கால்வாயிலே நாம் இன்றைக்கு தண்ணீர் திறந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மாவட்டத்தின் விவசாயிகள், குறிப்பாக காளியாவட்டம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த வைகை தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. 19 கண்மாய்கள் பயன்படக்கூடிய இந்த மகத்தான திட்டத்தையும் உயிர் கொடுத்து போகிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு நமக்கு உயிர்நீரை கொடுக்கக்கூடிய திரு ரவி, தகப்பனார் பெயர் மோகன், சுந்தரவள்ளி, தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. திருமதி காளீஸ்வரி, அம்மாள். அடுத்தபடியாக சாலை விபத்து நிவாரண நிதி பெறும் பயனாளி ராஜேஸ்வரி. அவரை தொடர்ந்து திரு கந்தசாமி, அடுத்தபடியாக வேளாண்மை துறை சார்பில் பயன்கள் வழங்கப்படுகிறது. பெரியசாமி, அடுத்தபடியாக மாரிசாமி, அடுத்தபடியாக செல்வி, ஆண்டிச்சி ஈ பட்டா. அடுத்தபடியாக ஊட்டச்சத்து கண்டு நிகழ்ச்சி